வணக்கம். பொருளாதாரம் மற்றும் நிதி உலகத்தை புரிந்து கொள்ளும் முயற்சியில் நாம் அடிக்கடி சில சொற்களை கேட்கிறோம். அவை ஒரே மாதிரியாகத் தோன்றினாலும் அவற்றின் பொருள் மற்றும் பயன்பாட்டில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் இருக்கும். வரி மற்றும் சுங்க வரி ஆகியவை அத்தகைய இரண்டு சொற்கள். இந்த இரண்டு சொற்களும் பெரும்பாலும் ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்படுவதால் மக்கள் பொதுவாக வரி மற்றும் சுங்க வரி குறித்து குழப்பமடைகிறார்கள். இருப்பினும் இந்த இரண்டிற்கும் இடையே ஒரு தெளிவான வேறுபாடு உள்ளது. இந்த வேறுபாடுகளைப் புரிந்து கொள்வது ஒரு நாட்டின் பொருளாதாரம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிய மிகவும் அவசியம். அமெரிக்கா இந்தியப் பொருட்களின் இறக்குமதிக்கு 50% சுங்கவரி விதித்துள்ளது என்ற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். முன்னதாக அமெரிக்கா 25% அடிப்படை சுங்கவரியை விதித்திருந்தது. பின்னர் மேலும் 25% சுங்கவரி விதிக்கப்பட்டது. அதாவது, இப்போது இந்தியப் பொருட்களின் இறக்குமதிக்கு அமெரிக்காவில் 50% வரை சுங்க வரி விதிக்கப்படும். இந்தச் செய்தி வரி மற்றும் சுங்க வரி பற்றிய விவாதத்தை மீண்டும் முன்னுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த இரண்டு சொற்களும் ஒரே மாதிரியாகத் தோன்றினாலும் அவை வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. வரி என்பது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் தனது வருமானத்தின் அடிப்படையில் அரசுக்குச் செலுத்தும் கட்டாய பங்காகும். சுங்கவரி என்பது பொருட்களின் இறக்குமதி மீது விதிக்கப்படும் ஒரு கட்டணம். இதுவே இவ்விரண்டிற்கும் இடையிலான மிக முக்கியமான வேறுபாடு. வரி என்பது ஒரு நிறுவனம், அமைப்பு அல்லது தனிநபர் தனது வருமானத்தில் ஒரு கட்டாய பகுதியாக அரசுக்குச் செலுத்தும் தொகையாகும். இது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் பொதுச் சேவைகளுக்கும் அத்தியாவசியமான நிதி ஆதாரமாகும். வரி வருவாய் இல்லாமல் எந்த அரசும் செயல்பட முடியாது. பள்ளிகள், சாலைகள், மருத்துவ வசதிகள் மற்றும் பிற அடிப்படை திட்டங்களுக்கு நிதி திரட்ட வரி பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. வரி விதிப்பு என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரக் கொள்கையின் முக்கிய அங்கமாகும். பல வகையான வரிகள் உள்ளன. வருமான வரி, நிறுவன வரி, விற்பனை வரி மற்றும் சொத்து வரி ஆகியவை அவற்றில் சில. ஒவ்வொரு வரியும் வெவ்வேறு நோக்கங்களுக்காகவும் வெவ்வேறு வழிகளிலும் விதிக்கப்படுகின்றன. வருமான வரியில் தனிநபர்கள் தங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை அரசுக்கு வரியாகச் செலுத்துகிறார்கள். அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக வரி செலுத்துகிறார்கள். குறைந்த வருமானம் உள்ளவர்கள் குறைவான வரி செலுத்துகிறார்கள். இது ஒரு முற்போக்கான வரி விதிப்பு முறையாகும். நிறுவன வரியின் கீழ் நிறுவனங்கள் தங்கள் லாபத்திற்கு ஏற்ப அரசுக்கு வரி செலுத்துகின்றன. இது நிறுவனங்களின் நிதிச் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது, மேலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது. பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களில் இந்த வரிகளின் விகிதங்கள் வேறுபடுகின்றன. ஒவ்வொரு பகுதியின் பொருளாதார நிலை மற்றும் கொள்கைகளுக்கு ஏற்ப வரி விகிதங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இது வரி விதிப்பு முறையின் நெகிழ்வுத்தன்மையை காட்டுகிறது. பொருட்கள் விற்கப்படும்போது விதிக்கப்படும் வரி விற்பனை வரி என்று அழைக்கப்படுகிறது. இது நுகர்வோர் மீது விதிக்கப்படும் ஒரு மறைமுக வரியாகும். சொத்து மீது விதிக்கப்படும் வரி சொத்து வரி என்று அழைக்கப்படுகிறது. இது உள்ளூர் அரசாங்கங்களுக்கு முக்கிய வருவாய் ஆதாரமாக உள்ளது. மொத்தத்தில், வரி என்பது ஒரு நாட்டின் வருமானம் மற்றும் உள்நாட்டு கொள்முதல் மற்றும் விற்பனை மீது விதிக்கப்படுகிறது. அரசு வரி மூலம் கிடைக்கும் பணத்தை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறது. இது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு உதவுகிறது. ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது விதிக்கப்படும் வரி சுங்க வரி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரி சுங்க வரி ஆகும். இது ஒரு நாட்டின் எல்லைக்குள் நுழையும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் கட்டணம். சுங்க வரியின் முக்கிய நோக்கம் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் நுகர்வை ஊக்குவிப்பதாகும். சுங்கவரி வெளிநாட்டுப் பொருட்களை விலை உயர்ந்ததாக்குவதால் மக்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அதிகம் பயன்படுத்துவார்கள். இது உள்நாட்டுத் தொழில்களை பாதுகாக்கிறது. சுங்கவரியில் இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன: குறிப்பிட்ட சுங்கவரி மற்றும் மதிப்பு அடிப்படையிலான சுங்கவரி. இந்த இரண்டு வகைகளும் வெவ்வேறு வழிகளில் விதிக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட சுங்கவரியில் ஒவ்வொரு யூனிட் மீதும் ஒரு நிலையான தொகை வரி விதிக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு கிலோ அரிசிக்கு 10 ரூபாய் என நிர்ணயிக்கப்படலாம்.
இது பொருட்களின் அளவு அல்லது எடை அடிப்படையில் விதிக்கப்படுகிறது. மதிப்பு அடிப்படையிலான சுங்க வரியில் பொருட்களின் மொத்த விலையின் சதவீதத்தின் அடிப்படையில் வரி விதிக்கப்படுகிறது. அதாவது, விலை உயர்ந்த பொருட்களுக்கு அதிக சுங்க வரி விதிக்கப்படும். இது பொருட்களின் மதிப்புக்கு ஏற்ப மாறுபடும். சுங்க வரியின் நோக்கம் நமது நாட்டின் தொழில்களை மலிவான வெளிநாட்டுப் பொருட்களிலிருந்து பாதுகாப்பதாகும். இது உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு சமமான போட்டிச் சூழலை உருவாக்குகிறது, மேலும் வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. இது தவிர சுங்கவரி அரசின் வருவாயையும் அதிகரிக்கிறது. இது நாட்டின் நிதி ஆதாரங்களுக்கு ஒரு கூடுதல் பங்களிப்பாகும். சுங்கவரி மூலம் கிடைக்கும் வருவாய் பொதுச் சேவைகளுக்கு பயன்படுத்தப்படலாம். இவை அனைத்துடன் சுங்கவரி சில சமயங்களில் மற்ற நாடுகளின் மீது அழுத்தம் கொடுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு வர்த்தக கருவியாக செயல்படுகிறது. இது சர்வதேச உறவுகளில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சுங்கவரி என்பது ஒரு நாட்டின் வர்த்தக கொள்கையின் ஒரு முக்கிய பகுதியாகும். இது உள்நாட்டுத் தொழில்களை பாதுகாப்பது, வருவாயை அதிகரிப்பது மற்றும் சர்வதேச வர்த்தக உறவுகளை நிர்வகிப்பது போன்ற பல நோக்கங்களுக்கு உதவுகிறது. வரி மற்றும் சுங்க வரி ஆகியவற்றுக்கு இடையேயான இந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்வது ஒரு நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தக கொள்கைகளைப் பற்றிய தெளிவான பார்வையை நமக்கு அளிக்கிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.